ஸோ நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் பூம்பா. ஹாய் ஹபிபிஸ், உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நான் சொல்கிறேன். இதை நான் கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்த அந்த பழைய விளாக் எல்லாத்தையும் விட இந்த விளாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த விளாக் நிறைய பிளான், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 days பிளான் இந்த விளாக். ஸோ அந்த 25 daysல வந்து நான் என்னென்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஹோட்டல் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ எந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி காட்ட போகிறேன். மூணாவது வந்து நிறைய ஃப்ளைட் ட்ராவல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த விளாக்ல பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ let's go to Dr. Ziad vlog. So hi guys, நான் இப்போ வந்து கிளம்பிட்டேன். இப்போ நான் வந்து டைம் வந்து 1 மணி. ஸோ நான் வந்து இப்போ ஏர்போர்ட் போயிட்டுருக்கேன். ஸோ எமிரேட்ஸ் ஏர்போர்ட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற ஊரை நம்ம என்ன ஊருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது டாக்ஸி பிடிச்சி நான் கிளம்ப போகிறேன். ஸோ அப்படியே நம்ம போகிற வழியை நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இது என்னுடைய ட்ரிப் 6. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான ஊர் பார்க்கலாம். நீங்கள் நிறைய வகையான ஹோட்டலு, சாப்பாடு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வெயிட்டிங். ஹாய், குட் மார்னிங் காய்ஸ். ஸோ இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் vlogலேயே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரு இடத்துக்கு வந்தேன்னா அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அது நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் இப்போ வந்திருக்கிற இடம் தான் மும்பை. வாவ்! ஆக்சுவலாக வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கேப் புக் பண்ணுறதா இருந்தால் ஒன்று ஓலாவில் புக் பண்ணிட்டு நீங்கள் ஏர்போர்ட் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணனா ஏர்போர்ட்லேயே ஒரு கேப் சர்வீஸ் வச்சுருப்பாங்க, அந்த அக்பர் ட்ராவல்ஸ் சொல்லிட்டு வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் கேப் புக் பண்ணிங்கன்னா வெறும் 600 500 அந்த மாதிரி தான். ஆனால் நீங்கள் வெளியே வந்து புக் பண்ணிங்கன்னா அதே 1500 1500. ஓகே, ஸோ டபுள் த காஸ்ட்டு. எதுக்காக வந்திருக்கேன்? நல்லா சாப்பிட்றதுக்காக தான். எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். ஓகே, அப்புறம் ரெண்டாவது வந்து விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கேருந்து என் ஃப்ரெண்டோட நான் இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறேன். அது எப்போனா நாளை கழிச்சு. ஸோ நம்ம இங்கே ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு நம்ம அப்படியே மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி. இப்போ நான் வந்து 2 கேட்டகரி ஆஃப் ஹோட்டல் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டுமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் தான். பட் ஆனால் அது ரெண்டுமே சிட்டிக்குள்ளே இருக்குது. ப்ரைஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் ரெண்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஏர்லி செக்இனே கொடுத்துட்டாங்க. 10:30 தான் ஆகுது டைமு. ஆனால் எனக்கு சீக்கிரமாகவே செக்இன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஹோட்டலில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்னதுன்னா, இந்த ஹோட்டலில் நிறைய ஃபேமிலிஸ் தான் வராங்க. நிறைய பேர் ஃபேமிலிஸ் தான் வராங்க. அதனால இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு ரூம் நம்பர் கொடுத்துருக்காரு 504. செம்ம. இப்போ நம்ம ரூமை பார்ப்போம். ஓகேயா? ஓகே, ஸோ 504 கடைசி. ஓகே ஓகே, ஸோ இதுதான் ரூமு, பாத்ரூம். ஓகே ஓகே, ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம். ஆனால் இதுவே 10,000 அப்படிங்கும் போது 10,000 போது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சத்தியமா இது வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாது. 10,000 எக்ஸ்பென்சிவ். ஆக்சுவலா 12,000 கொடுத்து சாஹில் ஹோட்டல் வந்து போன தடவை வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா இது 10,000. இந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ பெட் வந்து எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. ரூம் வந்து ஓகே, அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டு. இங்க இருந்து அது ஆக்சுவலா வந்து இங்க பாருங்க, என் மச்சான் இப்ப வந்திருக்காப்ல. அந்த மச்சான்ட்டே கேளுங்க, ரூம் வந்து அவ்வளவு கேவலமா இருக்கு. 10,000 ரூபாய்க்கு இது என்ன ரூம்? நான் போன தடவை இதே மாதிரி சாஹில் ஹோட்டல்ல தங்கியிருந்தேன். சாஹில் ஹோட்டல் தங்கியிருந்தேன்னா
அங்கே வேற லெவல் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஹோட்டலில் தங்கினா அது வேற லெவல். அல்டிமேட் தாஜ் ஹோட்டல் ஓகே. பட் ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இப்போ நான் வந்து எங்கள் மச்சானை வந்து வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் மச்சான் ஃபார் ஜியா ட்ரிப், நைஸ் மீட்டிங் யூ. பார்ப்போம் இந்த தடவை. இப்போ அடுத்து என் ஃப்ரெண்டு வராப்புல, அந்த ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறோம், அவரோட சாப்பிட போகிறோம். அடுத்து நம்ம அர்மான் வராப்புல, அடுத்து அர்மானுக்கு அப்புறம் சாஹில் வராப்புல, எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணுறோம். கலெக்டரும் மும்பை இஸ் மை கண்ட்ரி, மை சிட்டி. நாங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னா ஓலா ஊபர் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு மும்பையில் வந்து எலெக்ஷன் டே. ஸோ அதனால் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். இது வேற ஆட்டோ. மும்பையில் யாருமே இல்லை ரோட்டில். எனக்கு பார்த்தீங்களா எனக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, வேற லெவல். போன தடவை சரியான டிராஃபிக்கு, இந்த தடவை டிராஃபிக்கே இல்லை, ஜாலியாக போயிட்டு இருக்கேன் மும்பையில். வா இங்கே பாருங்க, ஈ வாங்குது. ஸோ ஏன் மும்பை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுதா? இங்கே பாருங்கள், அந்த இடம், அந்த மக்கள் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது ட்ரெயினில் போனது சரிங்களா. அதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் போனதில்லை. அதனால சரி இந்த தடவை ட்ரெயினில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். வாவ், வேறு லெவல். பாய் கேப். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. Nah, thank you for bringing us in the train of Mumbai. Wow. Mumbai Local train, very nice. இவர் வந்து என்னைய காலையில இருந்து வெயிட் பண்ண ஸ்டாப்ல. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. ஏன்னா மும்பை அந்த மாதிரி. மார்னிங் யூ ஆர் மேக்கிங் மீ. நோ, என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. Okay, I am waiting from morning. Yeah. Sorry brother. I was like I want to go. I wasted like half the day. I am so hungry now. Please take me to Shalimar. Yes. So இவர் எனக்கு எப்படி தெரியும்னா, last time எனக்கு வந்து you give me flowers. Yeah. Alhamdulillah. That the people know. So now we are going in train. Last time I was thinking to go in train, but this time I did it. Yeah. அலைப்பாயுதையில வர சீன் மாதிரி, ஓகே கண்மணி படத்துல வர சீன் மாதிரி அப்படி இருக்கு. என்ன கூட ஒரு பொண்ணு தான் இல்லை. வாவ், வேற லெவல்ல இருக்கு. வாவ் வாவ் வாவ். இப்போ எல்லாத்துலயும் போயிட்டு கடைசியில் டாக்ஸியில் வந்துட்டோம் மச்சான். ஷாலிமார் வந்தாச்சு அட் லாஸ்ட். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இதுதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் டைம். அதனால தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். அப்போனா எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த ரெஸ்டாரண்ட்டு. 1970 ஷாலிமார். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது.